Hi friends, welcome to our channel. இன்னைக்கு ஸ்டவ்லயே சிக்கன் தந்தூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் இஸ் ஃப்ரீ. நான் இன்னைக்கு 4 பீஸ் ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பீஸா வாங்கினீங்கன்னா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 லெக் பீஸ், 1 வந்து நார்மல் பீஸ் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயுமே வந்து நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்க்கக்கூடிய மசாலாலாம் உள்ளே இறங்கி உள்ளேயும் வந்து சாப்பிடும்போது அந்த காரம் வந்து தெரியும் சாப்பிடும்போது. இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து சிக்கனுக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும், சீக்கிரமாக வேகும். அதனால் நான் இன்றைக்கி எதுவுமே கடையில் வாங்கக்கூடிய மசாலாலாம் யூஸ் பண்ணல, எல்லாமே ஹோம்மேட் தான். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும், நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ண வேண்டியது இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். கடைகளில் ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வினிகர் சேர்ப்பாங்க, ஆனால் வினிகருக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ஃப்ரிட்ஜில் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்து காமிக்கிறேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் சிக்கனை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துட்டேன். மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கு, பார்க்கும்போதே தெரியுது. இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கன் பீஸ் எடுத்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் பட்டர் வந்து படுற மாதிரி இதை வந்து டிப் பண்ணிக்கலாம். பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சிக்கனோட இன்னொரு பக்கத்துக்கு திருப்பிட்டு மூடி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து வேக விடுங்க. இதே மாதிரியே 4 பக்கத்துக்கும் 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. நம்ம 4 பக்கமும் திருப்பி 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சா மட்டுமே சிக்கனோட 4 பக்கமும் ஒரே மாதிரியாக வேகும், கலரும் வந்து ஈவனாக இருக்கும். இப்போ வந்து பேன் எடுத்துகிட்டு ஒரு க்ரில்லை வந்து ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். நம்ம க்ரில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய அந்த சிக்கன் தந்தூரியோட டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த க்ரில் மேலே நான் ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிக்கன் வந்து கருகிடும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சிக்கனை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. சிக்கனோட 4 பக்கமும் நல்லா வேகணும், அதனால் 4 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. சிக்கனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த பிளாக் கலர் வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளோட சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி 4 பக்கமும் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், 4 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா லெமன், ஆனியன், க்ரீன் சட்னி வச்சுருக்கேன். இந்த க்ரீன் சட்னி எப்படி பண்ணணுன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.